இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகல். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு எப்போது? முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. கேரள மாநில முதல் மந்திரியாக பதவியேற்றார் சதீசன். விழாவில் ராகுல் காந்தி, கார்கே பங்கேற்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அணுமின் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல். இந்தியா கண்டனம். மணப்பாறையில் வேப்பிலை மாரியம்மன் கோவிலுக்கு பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள். ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் வேலை 11,127 காலியிடங்கள். திமுக பீனிக்ஸ் பறவை, மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், மு.க. ஸ்டாலின் பேச்சு. சிவராஜ்குமார் நடிக்கும் பெயில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளியீடு. மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லை. குறுவை சாகுபடி விவசாயிகள் கவலை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. அவசர சட்டத்தை பிறப்பித்தார் திரௌபதி முர்மு. தயாரிப்பாளர் கே. ராஜன் தற்கொலைக்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் போலீசார் தீவிரம். பன்னாட்டு விசாரணை மற்றும் பொது வாக்கெடுப்பே தமிழீழ தமிழர்களுக்கான உண்மையான நீதி. ராமதாஸ். ராஜ்மோகனை தேர்வு செய்த முதல்வருக்கு நன்றி. தயாரிப்பாளர் டி. சிவா. தயாரிப்பாளர் கே. ராஜனின் முடிவு எதிர்பாராதது மற்றும் நம்ப முடியாதது. வைரமுத்து. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஈரான் விரைந்து செயல்படுவது நல்லது. ட்ரம்ப். அதிமுகவினர் ஆதரவு 100% எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. மும்மொழி திட்டத்தை தமிழக அரசு ஏற்கக்கூடாது. வைகோ வலியுறுத்தல். போரை நோக்கிய இந்தியாவின் முயற்சி பேரழிவை ஏற்படுத்தும். பாகிஸ்தான் இராணுவம். மியான்மரில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. வங்காளதேசத்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் பாகிஸ்தான் அணி 232 ரன்னில் ஆல் அவுட். அமெரிக்கா விமான கண்காட்சியின் போது நடுவானில் மோதிய 2 போர் விமானங்கள். ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஆக்சன் கிங் அர்ஜுன் நடித்த பிளாஸ்ட் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஹார்முஸ் நீரிணையை கடந்து 20,000 டன் சமையல் எரிவாயுடன் குஜராத் வந்த சரக்கு கப்பல். தமிழ் பேரின எழுச்சி நாள். விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, மீண்டெழுவதற்கே. சீமான் பேச்சு. வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களங்காணும் சென்னை அணி. தோனி களமிறங்குவாரா? நன்றி. இதை தவிர வேறு ஏதாவது முக்கிய செய்திகள் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்தவும்.